ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டு சாக்லேட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட்டு 2 பொருள் இருந்தால் போதும். வீட்டில் ப்ரெட் இருந்தால் போதும் அண்ட் 10 rupees டேரி மில்க் சாக்லேட் இருந்தால் போதும். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ஆலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு நான் ஒரு 6 பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நடுவில் எந்த ஒரு ஓட்டையோ அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டேரி மில்க் சாக்லேட். நான் 10 rupees சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 இதை போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாக்லேட்டை. அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகும். இப்போது நாம் ஒரு ப்ரெட்டு பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு துண்டு சாக்லேட்டை இதை போல் வச்சுக்கலாம். உங்களுக்கு இதை போல் ஸ்கொயராக வைக்க பிடிக்கலைன்னா நீங்கள் சாக்லேட்டை துருவி கூட இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இது போல் வரம்பு ஷார்ப்பாக இருக்கணும். நாம் கட் பண்ணி எடுக்கும்போது அது ஈஸியாக வரும். கரெக்டாக அந்த அரை வட்ட நிலவில் வரும், அந்த ஷேப்பில் வரும். இப்போது ப்ரெட்டை இதை போல் குறுக்கில் இது போல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்து இதை போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இதை போல் அரை வட்டம் கிடைக்கும், இந்த ஷேப் கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் சைட்லலாம் ஒட்டணும்னு அவசியம் இல்லை, அதுவே க்ளோஸ் பண்ணிவிடும். சப்போஸ் உங்களுக்கு பிரிஞ்சு இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தொட்டு அப்படியே ஒட்டி விட்டுருங்க, அது ஒட்டிக்கும். இப்போ இதே போல் நீங்கள் எல்லா ப்ரெட்லேயுமே சாக்லேட்டை உள்ளே வச்சுட்டு நீங்கள் எடுத்து இதை போல் அரேஞ்ச் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். ஒரு ப்ரெட்டு எடுத்துக்கோங்க. நடுவில் இது போல் சாக்லேட் பீஸை இந்த ஓரமாக வச்சுருங்க. இந்த ப்ரெட்டை அப்படியே ஆப்போசிட்டில் இது போல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம கிளாஸ் அப்படியே அந்த சென்டரில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது நல்லா ஒட்டி வரும். பார்த்திங்களா, சூப்பராக நம்மளுக்கு நாம் ஒட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சப்போஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அது பிரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி வச்சு ஒட்டிடுங்க. இப்போ இதே போல் நான் 6 ப்ரெட் பீசஸ்லேயும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் எப்படி பொரிச்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது நாம் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ஆயில்லையும் பொரிச்சு எடுக்கலாம். அதே சமயம் பட்டர் இருந்தால் அதில் செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் செய்யலாம். நான் ஆயிலில் தான் ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் இதை ஒரு 3 போட்டு நாம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஜஸ்ட்டு அந்த சாக்லேட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணால் போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் மீடியமில் அப்படி இல்லைனா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக இந்த பக்கம் ஒரு 2 செகண்ட், அந்த சைடு ஒரு 2 செகண்ட் நீங்கள் திருப்பி போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் தான் போட்டேன். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் அந்த சைடு வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ உள்ளே சாக்லேட் மெல்ட் ஆகிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாக்லேட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா எடுத்து கொஞ்சம் நேரம் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இப்போ நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் அவங்களுக்கு ப்ரெட்டும் சாக்லேட்டும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப இதை செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ப்ரெட்டும் சாக்லேட்டும் மிங்கிள் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போல் சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப எல்லாமே சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay. Thanks for watching.